ஆரோக்கியமான சுவையான தூதுவளை துவையல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜென்னா சேனல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. தூதுவளை துவையல் செய்கிறதுக்கு நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் இதை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அப்புறமா இதில் ஒரு 4 பல் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய பல் பூண்டாக 2 எடுத்து அதை 4ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன பல் பூண்டாக இருந்தால் 4 சேர்த்துக்கலாம். பெரிய பல் பூண்டாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். கூடவே இதில் ஒரு 7 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு சின்ன பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 கொட்டை அளவு நாம் செய்கிற துவையல் அளவை பொறுத்து புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நாம் கழுவி எடுத்து வச்சுருக்கிற தூதுவளை இலைகளை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தூதுவளை இலைகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கைப்பிடி இருக்கிற மாதிரி தூதுவளை இலைகள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். தூதுவளை இலைகள் கொஞ்சம் வதங்க நமக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி ஆகிரும். இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது தூதுவளை இலைகள் கருவேப்பிலை இலைகள் எல்லாம் நல்லா வதங்கி வர அளவு வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற துவையல் அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அரைக்கும் போதே உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. தூதுவளை துவையலை இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான தூதுவளை துவையல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஆரோக்கியமான துவையல். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.